வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 வெங்காயம் இந்த குழம்புக்கு எடுத்திருக்கேன். தேவைக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இது நல்ல சாஃப்டான டெக்ஸ்சர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கல்லுப்பு தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதையும் ஒரு கையால் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த ஃப்ளேவர் அதில் இறங்கும். வேகிற டைமில் நம்ம தேங்காய், பொட்டுக்கல்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நான் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு சாஃப்டான டெக்ஸ்சர் கிடச்சிருக்கும். இப்போ இந்த சாஃப்டான டெக்ஸ்சர் கிடச்சிருச்சு. இப்போ ஒரு வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஃப்ளேவர் அந்த கிரேவியில் இறங்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணோன்னே அதையும் கையால் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இந்த எண்ணெயிலே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கையால் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறோம். இப்போ தேவையான அளவு தண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணதும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 20 மினிட்ஸ் நல்ல லோ ஃப்ளேமில் அதை கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதோ இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச முட்டைகளை நம்ம ஸ்லிட் பண்ணி போட போகிறோம். இந்த மாதிரி கத்தியால் ஸ்லிட் பண்ணி போட்டோன்னா நம்மளுக்கு முட்டைக்குள்ளே அந்த கிரேவி இறங்கும். ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போது முட்டைகளை போட்டதும் கொத்தமல்லி தழைகளை நம்ம அது மேலே தூவி விட்டு அதையும் கையால் ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். இப்போது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு இதை வச்சு கொடுத்தீங்கன்னா செம ஆப்டாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.